சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி சியாமை அவர்கள் மறைந்த ஆயர் ஜெரோம்பாஸ் வர்வல் அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தமிழக ஆயர் பேரவையின் அனைத்து ஆயர்களின் சார்பாகவும் சென்னை மயிலை உயர்மாவட்டத்தின் அனைத்து நம்பிக்கையாளர் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மேனாள் பேராயர் என்னுடைய பெயராலும் அதே போன்று அனைத்து நல்ல உள்ளங்களின் பெயராலும் இச்சமயத்திலே அருமையான எடுத்துக்காட்டான ஆயர் பெருந்தகையை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் சலேசிய சபை குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் குறிப்பாக அருட்தந்தை ஜான் போஸ்கோ சலேசிய சபையின் தலைவர், உதவி தலைவர் ஃபாதர் அலெக்ஸ், ஏனைய ஆலோசகர் குழுக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தோடு கூடிய ஒன்றிப்பையும் தெரிவித்து கொண்டு அவர் காட்டிய வழியில் நாம் அனைவரும் பயணிப்போம் என்ற மன உறுதியுடன் இந்த இறுதி யாத்திரையின் ஜெபத்திலே பங்கு பெறுவோம். அதற்கு முன்பாக இந்த மலர் வளையமானது ஆயர் பெருமக்களால் வளர்க்கப்படுகின்றது. மலர் வளையம் வைக்கும் பொழுது பாடல் ஏற்றப்பட்ட பாடல் 9 மந்தையை வழிநடத்திய மாண்புமிகு ஆயரே என்ற பாடலை இந்த தருணத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஜெரம் பிஷப் அவர்களுக்கு. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழுகின்றன. நம் சகோதரர் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். தூதரும் உம்மை அபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்புக்கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். நித்திய இலைப்பாற்றிய ஆண்டவரே, இவருக்கு இன்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. நித்திய இலைப்பாற்றிய ஆண்டவரே, இவருக்கு இன்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி நித்திய இலைப்பாற்றிய ஆண்டவரே, இன்று இவருக்கு அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. சமாதானத்தில் இவர் இளைப்பாறுவாராக. ஆமென்.
இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. ஒளியவர் மேல் ஒளிந்திடுக பூவில் நீதமவர் நினைவு நிலைத்திடுக. ஒளியவர் மேல் ஒளிந்திடுக பூவில் நீதமவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. எல்லோரும் இணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை பக்தியுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மன்னியும். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் நமது ஆயர் அவர்களும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையை இரக்கமிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் ஆயரை ஆன்மாவை ஒப்பு கொடுக்கின்றோம். உமது நன்மைத்தனவும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள் கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.